சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிர்மறையான சூழ்நிலைகளையும் உன்னால் நேர்மறையாக சந்தித்து எதிர்கொள்ள முடிந்தால் உன் வாழ்வை நீ வென்று விடலாம். சில நேரங்களில் உங்கள் மனம் உங்கள் லட்சிய பாதையிலிருந்து விலகிச் செல்லும். அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உங்கள் அடிப்படை கடமை என்பதை உணருங்கள். நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவர்களை குறை சொல்ல நேரமும் இருக்காது, அதை மனமும் விரும்பாது. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். சேமிப்பு இல்லை என்றால் நீ எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானதுதான். அழகை பற்றி கனவு காண்பதை நிறுத்துங்கள். கடமையை பற்றி கனவு காணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையையே அழகாக மாற்றிவிடும். எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்பொழுதும் மண்டியிடுவதும் இல்லை, அடிபணிந்து போவதும் இல்லை. ஒரு முறை வந்தால் அது கனவு, பல முறை வந்தால் அது லட்சியம். உங்கள் லட்சிய கனவை நனவாக்கி கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்து கொண்டு உங்கள் உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள். உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்களின் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள். சரித்திரத்தை படைத்தவர்களை தான் நாம் இன்னமும் வரலாற்றில் படித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வரலாற்றை படித்தது போதும், இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்க தொடங்குங்கள். அப்போதுதான் நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள். விடியல் என்பது கிழக்கில் அல்ல, உன்னுடைய உழைப்பில் தான் உள்ளது. நீ உழைப்பை கொடுக்காமல் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான். நீங்கள் பொறுமையை இழக்கும் போதுதான் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களை தொடர ஆரம்பிக்கிறது. கோபப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான வெற்றியாளன். வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. அது அனைத்தும் உன் வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. நீதான் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உனதாக்கி கொள்ள தாமதித்துக் கொண்டிருக்கிறாய். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவ என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவனாலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவலோகம் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. உன் வெற்றிக்கான அனைத்து உழைப்பையும் கொடுத்துவிட்டு காத்திரு. தலை சிறந்த எது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகிவிடாது. மாற்றம் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்க செய்யாது. உன்னிடம் இல்லாத ஒன்றை குறித்து யோசிக்காதே இருப்பதை சரியாக பயன்படுத்து. அவ்வப்போது சிறு இடைவெளி எடுத்துக்கொள். நீ எடுக்கும் இடைவெளி உன்னை கூராக்க வேண்டும். உன்னை மழுங்கடித்து விடக்கூடாது. கூராக்காத எந்த ஆயுதமும் விரைவில் துருப்பிடித்து போகும் என்பதை உணர்ந்து செயல்படு. உன்னை படைத்த பேராற்றல் உன்னை தனக்குள் மூழ்கடிக்கவே உறக்கத்தை உனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. இரவில் அமைதியாக நிம்மதியாக கண்ணுறங்கு. அதிகாலையில் துயில் எழு. அதிக உறக்கமும் அதிக இரக்கமும் உன்னை நிம்மதியாக வாழவிடாது. குளிர்ந்த நீரில் உன் உடலை சுத்தப்படுத்து. உன் மனம் தானாக புத்துணர்ச்சி அடையும். ஒவ்வொரு நாளிலும் ஏதாவது ஒன்றை புதியதாக கற்றுக்கொள். அது உன்னை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும். உன்னை சரி செய்து உன் கவனத்தை ஒருநிலைப்படுத்து. உன் கவனம் செல்லும் இடத்தில்தான் உன் முழு ஆற்றல் பாயும். எழுந்து நில். தைரியமாக இரு. வலிமையுடன் எதிர்கொள். பொறுப்பு முழுவதையும் உன் தோள் மீது சுமந்து கொள். உனது விதியை படைத்தவன் நீயே என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பு. மிக உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் காலடியின் கீழ் இருக்கின்றன. ஏனென்றால் உண்மையில் நீங்கள் தெய்வீக நட்சத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சத்தை உணராமலேயே இன்னமும் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சோதனைகளை எதிர்கொள்ள ஒருபோதும் தயங்காதீர்கள். ஒருவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் ஆகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து சென்றாக வேண்டும். உங்கள் லட்சியங்கள் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கட்டும். உங்கள் குறிக்கோள்கள் மற்றவர்களின் கற்பனைகளுக்கு எட்டாததாக இருக்கட்டும். விரிந்து கொண்டே போவதுதான் வாழ்க்கை. குறுகி கொண்டே செல்வதை மரணம் என்றுதான் சொல்ல வேண்டும். தடைகள் வந்தால் துவண்டுவிடக்கூடாது. உண்மையான ஆற்றலோடு தொடங்கப்பட்ட முயற்சிக்கு தடை ஏற்பட்டால் அது தொடங்கியவர்களுடைய மன வலிமையை இன்னும் அதிகப்படுத்தும். இன்னும் அதிகமாக முயற்சி செய்து
அதில் வெற்றி பெறுவதே நீங்கள் உயிரோடு இருப்பதற்கான ஒரே அடையாளம். எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன்பும் மகத்தான காரியங்களை செய்வதற்காகவே ஆண்டவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றும் அவற்றை நாம் சரியாக செய்து முடிப்போம் என்றும் உறுதியாக நம்புங்கள். எல்லாம் நன்மையாகவே அமையும். நீங்கள் பலவீனமாக இருப்பது கூட ஒருவித பாவம்தான். பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான் அந்த பாவத்திற்கான ஒரே பரிகாரம். ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கை கொண்டு தைரியத்துடன் வீரனாக நடைபோடு. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் ஒரு அழியாத அடையாளம். எதையாவது இந்த பூமியில் விட்டுச் செல். நன்மை செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை, மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பதுதான் மரணம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயிரோடு இருப்பதை அன்றன்றைக்கு நீங்கள் செய்யும் நன்மைகளால் உறுதி செய்து கொள்ளுங்கள். எப்போதும் சுயநலமாக இருப்பதை தவிர்ப்பதே நல்லது. சுயநலமற்ற தன்மையின் அளவுதான் உங்கள் வெற்றியின் அளவை எல்லா இடங்களிலும் நிர்ணயம் செய்கிறது. வெற்றி வெறுமனே உங்களை வந்தடைந்து விடாது. வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியும் பெரும் மன உறுதியும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். எல்லாவிதமான சுயநலமும் நீங்கள் மரணம் அடைந்து விட்டதற்கு சமம். நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீர்களா என்பதை அடிக்கடி நீங்களே சோதனை செய்து பாருங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. ஏனென்றால் நீ ஏற்கனவே வரம்பில்லாத வலிமைகளை பெற்றவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய். பொறாமை குணம் நமக்கானது அல்ல. அடிமைகளின் குணமாகிய பொறாமைதான் நமது அழிவுக்கே காரணமாக அமைந்துவிடும் என்பதை எப்போதும் மறந்து விடாதீர்கள். உன் லட்சியம் உயிரோட்டம் உள்ளதாய் இருக்கட்டும். உன்னுடைய லட்சியம் ஜட பொருள் என்றால் ஜட பொருளாகவே நீயும் மாறிவிடுவாய். யார் ஒருவர் தன்னிடம் உள்ள கௌரவமும் மரியாதையும் போய்விடுமோ என்று பயந்தபடி இருக்கிறாரோ அவர் நிச்சயம் அவமானத்தை தான் அடைவார். ஒழுக்கம் என்பது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பழக்கங்களால் தான் உருவாகிறது. எனவே மேலும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் பழக்கங்களால் தான் உங்கள் ஒழுக்கத்தை இன்னும் சிறந்ததாக சீர்படுத்தி அமைத்துக் கொள்ள முடியும். நீ சுதந்திரமானவனாக இரு, ஆனால் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும். கவலைப்படாதே. நீ கலங்க, நான் பார்த்திருப்பேனா? உன் மனதில் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நிற்பேன். மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது உண்மையே. என் அப்பன் ஈசனே என்று நீ நாள்தோறும் முருக அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவேனா? நான் வருகிறேன் உனக்காக. நீ கேட்டதை செய்து தருகிறேன். உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன். நீ கலக்கமடைய வேண்டாம். உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லாம் நன்மை அடையும்படி நடக்க செய்வேன். நல்லதே நடக்கும். நீ கேட்பதை நான் சந்தோஷத்துடன் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உனக்காக நான் பேசி உள்ளேன். அந்த நபரிடமிருந்து உனக்கு நேர்மறையான பதில் தொலைபேசி வழியாக வந்திருக்கும். உன்னுடைய இடம் உனக்குத்தான். அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. முகத்தில் புன்னகை எப்போதும் வைத்துக்கொள். அதுதான் நேர்மறை சக்திகளை உன்னிடம் இழுத்து வருகிறது. நீ எதற்காக கலங்கி இருக்கிறாய்? அப்படி எதுவும் நடந்துவிடவில்லை. நீ கேட்டதை தான் செய்து கொண்டு வருகிறேன். என் பிள்ளையை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை ஈசன் ஒருவனுக்கே உண்டு. கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் என் அப்பன் ஈசனுக்கே உண்டு. ஈசனை நம்பினோர் வாழ்வில் என்றென்றும் கைவிடப்படார். உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே, நான் இருக்கிறேன். எப்போதும் எங்கும் உனக்கு துணையாக. உன் மனம் இன்னும் குழப்பத்தில் இருந்து தெளிவதாக இல்லை. எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அதில் கொஞ்சம் மாறிப்போனாலும் ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கிறாய். இடையில் மாறும் எதனையும் கண்டு மஞ்சாதே. முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும். உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும். நீ தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய். வெற்றி சில முறைதான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைய உள்ளது. ஓம் நம சிவாய என்று ஒரு முறை மனதார பதிவிடு. நீ வெற்றி பெறுவது உறுதி என் பிள்ளையே. மகிழ்ச்சியாக இரு. நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம். ஒன்று முன்னால் ஒன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கை. உன் மனதில் ஒரு நல்ல விஷயம் என்று தோன்றியுள்ளது. அதேபோல் நல்லதையே நினைத்திருங்கள். அதற்கு தனி சக்தி உள்ளது. ஈசன் என்னால் ஏதும் சாத்தியமே. ஆனால் எது உனக்கு நன்மை, எது உனக்கு இப்போது தேவை என நான் நன்கு அறிந்து தான் நடத்துவேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் நல்லது நடக்கும். உன் அப்பன் ஈசன் இருக்க எதற்கும் அஞ்சாதே.
நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு. உன் மனதில் அதற்கான பதிலை நான் கூறுவேன். என் அன்பு குழந்தையே, நீ ஏதோ ஒன்றை நினைத்து நடக்குமோ நடக்காதோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே, நிச்சயம் நடக்கும். எதையுமே முழுமையாக நம்ப வேண்டும். நானே நடத்தி தருவேன். என் அன்பு குழந்தையே, நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக உன் வாழ்வில் இன்னும் 3 மாதத்தில் வரப்போகிறது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது. அள்ள அள்ள குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போகிறாய். இது அப்பன் ஈசன் வாக்கு. அன்பு குழந்தையே, நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன். என்னை மனதில் நினைத்தாலே போதும், உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும். அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன். கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சி எதிர்காலத்தில் உனக்கு உண்டு. மனம் தளர வேண்டாம். ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ள நேரம் தேவை. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. அவர்களின் பழக்க வழக்கங்கள், செயல்கள் மற்றும் பிறருடனான உறவுகள் ஆகியவற்றை கவனித்து பொறுமையாக அவர்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடன் கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். சந்தோஷமாக காத்திரு தங்கமே. வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி ஈசனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடமிருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்ப வரும். நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம். நான் உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன் மனதில் ஒரு சொல்ல முடியாத சோகம் உள்ளது. அது நீண்ட நாட்களாக தொடர்கிறது. உன் புன்னகையால் அதை மறைக்கிறாய். அந்த விஷயத்துல நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை காக்கிறாய். என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்து இருக்கிறாய். உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்குகிறது. உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது. உனக்கு மன கஷ்டம் தருபவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி இருக்க போகிறது. உன் மன உறுதியை பார்த்து தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் கோபத்தை தூண்டி உன்னை சீர்குலைக்க செய்ய உன் முகத்திற்கு முன்னால் நல்லவர்கள் போல் நடிப்பவர்களிடத்தில் இருந்து சற்று விலகியிரு. ஒரு விஷயம் நாம் ஈசனிடம் கேட்டும் அது தட்டி போகிறது என்றால் அது கிடைக்காது என்று பொருள் இல்லை. எப்போது நம்மிடம் அது வர வேண்டுமோ அப்போது ஈசன் அருளால் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லதே நடக்கும். 4 பேருக்கு உதவி செய்பவனும் 4 பேருக்கு வழிகாட்டுபவனும் நடுத்தெருவில் தான் நிற்பான் என்று சொல்வார்கள். இருப்பினும் உதவி செய்து கொண்டே இரு. கடவுள் உனக்கு நல்ல வழியும் உதவியும் செய்வார். வாழ்க்கை வாழத்தான், புலம்புவதற்கு அல்ல. இந்த நாள் மீண்டும் கிடைக்காது. எனது ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு. உனக்கான சரியான நேரம் வரும்போது எந்த உருவத்திலாவது உனக்கு காட்சி தருவேன். உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். உன் உயிருக்கு நிகரான உறவாக நினைத்த ஒரு உறவு இன்று உன்னை தேடி வரும். நீ செய்த நல்லவைகளை மறந்து உன்னை கஷ்டப்படுத்திய அந்த உறவு இன்று உன்னிடம் மன்னிப்பு கேட்கும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமாகிய ஈசனின் வாக்கு. நீ வீணாக உன்னை குழப்பி உன் மனதை கஷ்டப்படுத்தாதே. எல்லாம் நான் அறிவேன். உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கவே நான் உள்ளேன். கவலைகளை விடு. தைரியமாக என் மீது நம்பிக்கையோடு இரு. உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கப் போகிறது. நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் இந்த ஈசனை அசைத்து பார்ப்பதற்கு சமம். நம்பிக்கையுடன் இரு. என் அன்பு குழந்தையே, நீ என்னை அப்பாவாக நினைக்கும் போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைத்து தருவேன். இன்னும் சற்று நேரத்தில் உன் வேண்டுதல் பலிக்கப் போகிறது. திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி வரும். நீ துவண்டு போகும் நேரத்தில் யாரும் துணை இல்லை என கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன். சந்தோஷமான நாட்கள் உன்னை நெருங்கிவிட்டன. உன் எதிர்காலம் வசந்த காலம் ஆவது உறுதி. இனி உன் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக அமையும். வாழ்வில் நடப்பவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவன் மீது உண்மையான நம்பிக்கை வைப்பவனே சிறந்த பக்தன். நம்பிக்கை மற்றும் பொறுமை இருந்தால் வாழ்வில் ஒருவருக்கு அனைத்தும் கிடைக்கும். சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை. சிலர் உன் வார்த்தையை மதிக்கவில்லை. எங்கு சென்றாலும் உனக்கு அதிக அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள், அதீத நல்லவனாய் இருக்கிறாய் என்று. உன் நல்ல மனதிற்கு ஒரு குறையும் வராது.
நான் இருக்கும் வரை இனிமேல் தான் உன் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்க போகிறாய். மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும். நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தியினால் என் மனம் குளிர்ந்தது. இனி நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு கொடுத்து உன் மனதை குளிர வைப்பேன். இது ஈசனின் சத்திய வாக்கு. கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று வருத்தத்தில் இருக்கிறாய். என் செல்லமே, ஒரு அகல் விளக்கில் சிவப்பு திரியிட்டு சனிக்கிழமை தோறும் தீபமேற்றி வா. நீ எண்ணியபடி மிக விரைவில் வளமாக வாழ்வாய். உன் மன ஓட்டம் அறிவேன். நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். எந்த பயமும் கவலையும் இன்றிரு. எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஈசன் என்று கூற கரைந்தோடுமே என்பது போல் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க எனக்கு ஒரு நொடி போதும். என்னை சரணடைந்தால் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும். கவலைப்படாதே. நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். நான் மாற்றுவேன். நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் உன் வார்த்தைகளுக்கான மதிப்பு குறைந்து போகின்றது. கொஞ்சம் பேச்சை குறைத்து அமைதியாக இருந்து பார். அப்போது அறிவாய் உன் மௌனத்திற்கு கிடைக்கவும் மரியாதையை. என் தங்கமே, என்னை பார்க்க வந்து விட்டாயா? இனி வரும் காலங்களில் உன்னை யாரும் கலங்க விடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய். என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன். நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. உனது கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறப்போகிறாய். சந்தோஷமாக இரு. நற்செய்தி வந்தே தீரும். உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்க உள்ளது. என் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும். உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு. எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு மன நிம்மதியாக இரு. உன் மாற்றத்தை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். என் செல்லமே, முன்பெல்லாம் மனசோர்வாக கவலையோடும் பயத்தோடும் இருக்கும் நீ இப்பொழுது நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் தைரியமாக இருக்கிறாய். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும். நீ என்னிடம் வந்து பேசு. நான் உன்னிடம் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். தினமும் பேசு. உனக்கே மாற்றங்கள் தெரியும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை தள்ளுவதற்கு வரவில்லை. உன்னை தைரியசாலியாக மாற்ற வந்தவை. உன் மனதில் இருக்கும் ஆழ்ந்த கனவுகளை யாரும் நிராகரிக்க முடியாது. ஏனெனில் என் அருள் அவற்றை நிஜமாக்கும். இல்லையே என்று எண்ணாதே. உன் வினை தீரும் வரை உன்னை என் ஆலயம் வரவழைத்தேன். அனைத்து வினையும் விரைவில் தீரும். நீ எண்ணியது அனைத்தும் உன்னிடம் சேரும். நல்லவராக நடிக்க எல்லோராலும் முடியும். ஆனால் நல்லவராக வாழ என் குழந்தைகளால் மட்டும்தான் முடியும். என் கருணையால் என் கண்முன் அவர்கள் வாழ்வின் உச்சத்தை அடைவார்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ யாரையும் தேடி எதையும் தேடி போக வேண்டாம். உன்னை தேடி அனைத்தும் வரும். இனி உனக்கு பொற்காலம் ஆரம்பம். ஓம் நமச்சிவாய என்று சொல்லி உங்கள் இனிய காலையை தினமும் தொடங்குங்கள். நான் உனக்கு ஏற்கனவே வாழ்வில் அனுபவம் தந்துவிட்டேன். யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்வில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் உள்ளன. அதில் கவனம் செலுத்து. மீண்டும் மாயைகளின் பின்னால் செல்லாதே. உன் சிக்கலான காலம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழப்போகிறாய். நல்லதே நடக்கும். என் பிரார்த்தனைகள் நிறைவேற சில காலம் கூட கடந்து போகலாம். ஆனால் நான் உன் மீது வைத்த பக்தியும் நம்பிக்கையும் ஒரு நாளும் வீண் போகாது. எல்லா துக்கங்களையும் குழப்பங்களையும் பயத்தையும் என் திருவடியில் போட்டுவிடு. நீ நிம்மதியாக இரு. உன் துன்பம் அனைத்தும் துரத்தி அடிக்கப் போகிறேன். நீ இழந்ததை அனைத்தையும் பெறப்போகிறாய். ஒவ்வொரு நாட்களும் வெற்றியாக உன்னை வாழ வைக்க நான் வந்துவிட்டேன். தைரியமாக இரு. உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி வந்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். எல்லாமே வெற்றிதான். மகிழ்ச்சியாக இருப்பாய். காரணம் இல்லாமல் நான் வலிகளை தரமாட்டேன். வலிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்ட கல் சிலையாவது போல வலி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு. உன் தவிப்பிற்கான பலனை நீ விரைவில் பெறுவாய். உன் தூய்மை உள்ளத்தை நான் அறிவேன். தற்சமயம் நடப்பதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அன்பு குழந்தையே, நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை இழந்து விட்டாய். ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்கவே நான் உன் அருகில் வந்திருக்கிறேன். இந்த பிறவியில் நீ எதையும் இழக்க மாட்டாய். ஈசன் இருக்க பயமேன். ஓய்வெடுக்க வேண்டும் என்றுதான் சில நிகழ்வுகளை உன் வாழ்வில் நடக்க அனுமதித்தேன். நீ எதையாவது பற்றி யோசித்துக் கொண்டு கவலைப்படுவதிலேயே நாள் முழுவதையும் போக்கிவிட்டாய். உன் மனம் அடங்காதவரை
உன்னால் உனக்கான நன்மைகளை உணர முடியாமல் போகிறது. என் பிள்ளையே, சிலருடைய நிலைமை என்னவென்று நான் அறிவேன். விரய செலவு ஏதாவது ஒன்று வந்து கையிருப்புகளை கரைத்து விடுகிறது. முன்பே கூறியிருந்தேன், கையில் பணம் வரும்போது ஒரு சிறு பங்கை மிகச்சிறிய அளவேனும் தானாமாக கொடுக்க வேண்டும் என்று. கவலைப்படாதே, மீண்டும் உனக்கு வாய்ப்பு தருவேன். இந்த முறை மறவாது சிறிதேனும் தானம் செய்வாயாக. இங்கு எதுவும் உன்னுடையது என்று எண்ணாமல் எல்லாம் இறைவனுடையது என்று எண்ணும் போது பெறுவதோ இழப்பதோ உன்னை பெரிதாக பாதிக்காது. இப்போது உன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை என்றாலும் நல்ல மனம் இருந்தால் போதும். நீ இழந்ததை பெறுவாய் பிள்ளையே. ஒரு முறை மனதார நீ என்னை நினைத்தால் போதும். நான் உனக்கு துணையாக நிற்பேன். நீ பார்க்கும் இடமெல்லாம் உனக்கு காட்சி கொடுப்பேன். கனவிலும் உன்னை காப்பேன். உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை விரைவில் நான் உனக்கு ஒரு அற்புதம் மூலம் தருவேன். நல்ல முடிவை தருவேன். தற்போதைய நிலையை பற்றி கவலைப்படாதே. அனைத்தும் மாறப்போகிறது. நான் மாற்றுவேன். மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழப்போகிறது. ஆனந்தத்திலும் நிறைந்து நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய். இது சத்தியம். நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியமில்லாமல் நானே வந்து உன் வேலையை முடிச்சு தருவேன். இது என் சத்தியா வாக்கு. நீ என் குழந்தை, நான் உன் தந்தை. இதை மனதில் வைத்து உரிமையோடு பேசு. உன் பிரச்சனைகளை தீர்க்கவே நான் இருக்கிறேன். பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை ஈசனுக்கே உண்டு. கடந்த நாட்கள் உன்னை கலங்க வைத்தாலும் இனி வரவிருக்கும் நாட்கள் உன்னை வாழ வைக்கும். பிடிவாதத்தை விட்டால் இறைவன் பிடித்ததை கொடுப்பான். அவன் போக்கிலேயே சென்றால் சற்று ஏற்ற இரக்கமாக இருந்தாலும் முடிவை சுகமாக எழுதுவான். யோசிப்பவர்கள் முடிவெடுப்பார்கள். அதிகம் யோசிப்பவர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள். சிலர் யதார்த்தமாக சொல்லும் வார்த்தை கூட சிலருக்கு உபதேசமாக இருக்கும். சிலர் உபதேசமாக சொல்லும் வார்த்தை கூட பலருக்கு யதார்த்தமாக இருக்கும். வழி கண்டவர்களுக்கு மட்டுமே வார்த்தைகளின் ஆழம் புரியும். காலை எழுந்தவுடன் சிவமும் சத்தியமாக நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். மூச்சுக்கு நன்றி சொல்லுங்கள். சதா சர்வ காலமும் அவர்களின் தயவுடனே நாம் வாழ்கின்றோம். இப்படி செய்து விட்டார்களே என்று கோபப்படுவதை தவிர்த்து இன்னும் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே என்று வருத்தப்படுவது பக்குவம். நம்பிக்கை மேல் நம்பிக்கை வைத்தால் தடைப்பட்டதும் நடக்கும். நினைப்பின் வலிமை அபரிவிதமானது. சிறிது நேரம் எதுவும் செய்யாமல் அப்படியே அமர்ந்திருந்தாலே வெறுப்பாக இருக்கிறது. எப்படி பல மணி நேரம் அமர்ந்து தவம் செய்கிறார்கள்? வெறுப்பாகாதா அவர்களுக்கு? அவர்கள் ஆன்ம தொடர்புடன் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நேரம் கழிவது தெரியவில்லை. உயிரோட்டமாக இருக்கிறார்கள். மனம் வெறும் உலகியல் சார்ந்தது. சிந்திக்கும் பொழுது சடத்தன்மையில் இருக்கும். அதனால் தான் வெறுப்பாகிறது. இறைவனை நினைத்து ஆன்ம சொரூபமாக இருப்பதே உயிரோட்டம். நீங்கள் விருப்பப்பட்டு விட்டால் எதை இழந்திருந்தாலும் திரும்ப கொடுப்பார். மறுபிறப்பு கொடுத்தேனும் நீங்கள் கேட்டதை கொடுப்பார். பிறப்பே வேண்டாம், உன் அன்பு போதும் என்பவருக்கு அவரையே கொடுப்பார். இருப்பதை கொடுத்து விட்டால் அதனினும் பெரியதை கொடுப்பான். இருப்பதை கொடுக்க தயங்கினால் அவனும் காலம் தாழ்த்தி விளையாடுவான். தயக்கமில்லா நம்பிக்கைதான் அனுபவம் கொடுக்கும். அதன் பின்பு அந்த அனுபவமே அசையாத நம்பிக்கை கொடுக்கும். நம்புங்கள், அனைத்தும் நடக்கும். நான் என்ற ஆணவமும் மற்றவர் என்ற அலட்சியமும் இல்லாமல் இருப்பது நடுவு நிலைமை. வாழ்க்கையில் கடுமையான இருள் காலம் வரும்பொழுது நிச்சயம் ஒளி தேவைப்படும். அப்பொழுது மின்விளக்கு மெழுகுவர்த்தி போல் நம்மை நேசிப்பவர்களுக்கு சிறு ஒளி கொடுத்து நம்மை ஆறுதல் செய்வார்கள். ஆனால் முழு இருளை நீக்க வேண்டும் என்றால் பூரணமான அந்த சூரிய ஒளி வந்தால் மட்டுமே விடியும். அந்த இறைவனை நம்பி இருப்பவர்களுக்கு நிச்சயம் சூரிய ஒளி போல் வந்து அனைத்து காரிருளையும் பேரொளியாக மாற்றுவார் எம்பெருமான். உனக்கு இதெல்லாம் வராது, நீ இப்படிதான், நீ அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களை உங்களிடமிருந்தே மறைப்பார்கள். மனமும் மற்றவர்கள் சொன்னால் எளிதில் நம்பக்கூடிய ஒரு கருவிதான். சுற்றுப்புறம் அவ்வளவு முக்கியம். முடிந்தவரை விலகி இருங்கள். மனம் பல எண்ண ஓட்டங்களில் இருந்து வேறொரு நிலையை அடைய ஒரு நாழிகை, அதாவது 24 நிமிடம் தேவைப்படும். தியானம் செய்தால் 24 நிமிடம் குறையாமல் செய்யுங்கள். அதுவே பலன் தரும். சிவசிவா. மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள். ஒருவர் செய்கின்ற செயல்களால் மற்றவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள் என்றால் நீங்களும் அதையே செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் உங்கள் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நிச்சயம் உங்களையும் ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்கும். எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். எதை இழந்தாலும் வருந்தாதீர்கள். இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்த வேண்டும் என்றால் நம் வாழ்நாள் போதாது. இருப்பதை கொண்டு முன்னேறி செல்லுங்கள். அப்போது நீங்கள் இழந்ததையும் திரும்ப பெறுவீர்கள். உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே.
தனக்கு உதவ யாருமில்லை என்று உணர்ந்தவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகத்தான் இருக்கும். எந்த நிலையிலும் நீ தைரியமாக முன்னேறி செல். நடப்பதெல்லாம் தவறாகவே இருக்கிறதே என்று கலங்காதே. நடந்து முடிந்த செயல்கள் எதையும் நீயாக சரி செய்ய முடியாதுதான். ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் உன்னால் சரி செய்து கொள்ள முடியும். அது உன் எதிர்காலத்தையே நீ விரும்பியபடி மாற்றி அமைக்கும். நீங்கள் இன்னும் வெற்றி அடையாமல் இருப்பதற்கு இந்த 3 விஷயங்கள் கூட காரணமாக இருக்கலாம். உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருப்பது, தோல்விகள் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லாமல் அந்த தோல்விகளுக்கு அடுத்தவர்களை காரணம் சொல்வது, உங்களை காயப்படுத்தியவர்களையும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர்களையும் பழிவாங்க வேண்டும் என்று அதற்காக உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பது. இவற்றை தவிர்த்து விட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைவதையும் தவிர்த்து விடலாம். இங்கு வெற்றி பெறும் யாரும் அந்த வெற்றிக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று சொல்வதில்லை. அந்த வெற்றிக்கு அவர்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே காரணம் என்று நினைக்கிறார்கள். அதில் தவறில்லைதான். ஆனால் தோல்வி அடைந்தால் மட்டும் அந்த தோல்விக்கு மற்றவர்களை காரணம் காட்டுவதும் தன் குறைகளை உணராமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய தவறு. தன் தோல்விகளுக்கு மற்றவர்களை காரணம் சொல்லிக் கொண்டிருப்பவன் கடைசி வரை வெற்றி அடையவே முடியாது. தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு தன்னை மெருகேற்றுபவனே மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறான். உன்னால் முடியும் என்று நீயே நம்பும் போதுதான் நீ எடுக்கும் முயற்சிகள் உன்னை வெற்றிக்கு மிக அருகில் அழைத்துச் செல்கிறது. உன் தொடர் உழைப்பும் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியும் தான் உன்னை வெற்றியை எட்டி பிடிக்க வைக்கிறது. எல்லோருக்கும் எப்போதுமே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகில் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. நாம் நம்முடைய பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. தீர்வுகளை தேடி நாம் தான் நகர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீங்கள் பின்னோக்கி செல்கிறீர்கள், தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்றெல்லாம் அர்த்தமல்ல. நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மூலம்தான் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான அனுபவங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது. வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டு பிடிக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திற்கெல்லாம் உங்களை அழைத்துச் செல்லும். ஆனால் இறுதியில் அது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தராமல் விடாது. உங்கள் மனதை, உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ஒன்றில் மட்டும் நிலைநிறுத்துங்கள். மனதை எங்கெங்கோ அலைப்பாய விட்டு வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். அலைப்பாயும் மனதால் எந்த லட்சியத்தையும் அடைய முடியாது. இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது வேறு யாரும் இல்லை, அது நீங்கள்தான். ஒரு உறவை நீ இழந்து விட்டாலும் அதை திரும்ப பெற்றுவிட முடியும். எத்தனை கோடி பணத்தையும் செல்வத்தையும் இழந்தாலும் மீண்டும் அதை பெற்றுவிட முடியும். உன் உடல் ஆரோக்கியத்தையே இழந்து விட்டாலும் மீண்டும் அதை போராடி பெற்றுவிட முடியும். ஆனால் நீ வீணாக கழிக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ தலைகீழாக நின்று தவம் இருந்தாலும் திரும்ப பெறவே முடியாது. நேரத்தை விட விலை உயர்ந்தது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. அது எல்லோருக்கும் தடையில்லாமல் எளிதாக கிடைத்து விடுவதால் தானோ என்னவோ அதன் மதிப்பை இங்கு பலரும் உணர்வதே இல்லை. நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையை ஜெயிக்காமல் விடுவதில்லை. நேரத்தின் மதிப்பை உணராமல் வீணடிப்பவர்களை வாழ்க்கை தோற்கடிக்காமல் விடப்போவதும் இல்லை. இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தில் ஒரு துளியை கூட வீணடித்து விடாதீர்கள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதுதான் நாம் இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் அந்த கஷ்டங்களும் நங்குரம் போட்டது போல் உங்கள் வாழ்வின் நடுவில் வந்து அமர்ந்துவிடும். வாழ்க்கையில் பயந்து பயந்து நாம் சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை. எதையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகுங்கள். என்றேனும் ஒரு நாள் நமக்கு மரணம் நேரப்போவதை நாம் எதை செய்தும் தடுக்க முடியாது எனும்போது கற்களைப் போலவும் மரக்கட்டைகளைப் போலவும் செத்து மடிவதே சிறந்த வாழ்க்கை. நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் மரக்கட்டைகளைப் போலிருந்து 2 நாட்கள் அதிகமாக வாழ்வதை விட ஒரு இலக்கை அமைத்து கொண்டு அதை அடைவதற்காக நம்மை வருத்தி கொண்டும் பல போராட்டங்களை எதிர்கொண்டும் வாழ்வது மேலானதுதான். தான் எதற்கும் பயனற்றவன் என்று எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கும் ஒருவனால் வாழ்வில் எந்த முன்னேற்றங்களையும் அடைய முடியாது. தான் வேதனைக்குரியவன், கீழானவன், எதற்கும் பயனற்றவன் என்று இரவும் பகலும் நினைத்து கொண்டிருந்தால் அவன் ஒன்றுக்கும் பயனில்லாதவனாகத்தான் மாறிவிடுவான். வாழ்க்கை என்பது பலருக்கும் துன்ப பள்ளியாகத்தான் இருக்கிறது. அதே வேளையில் விடாமுயற்சி கொண்டவர்களுக்கும் தன்னம்பிக்கை கொண்டவர்களுக்கும் பயிற்சி பள்ளியாக இருக்கிறது. நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை எதிர்கொண்டு ஜெயிக்க உங்கள் தன்னம்பிக்கையால் மட்டுமே முடியும். நம் உருவம் என்பது பெற்றோர் நமக்கு கொடுத்த அடையாளம். ஒழுக்கம் என்பது நம்முடைய அடையாளத்திற்கு நாமே கொடுக்கும் உருவம். நல்ல ஒழுக்கம்தான் ஒருவரை வாழ்வில் மேன்மை அடைய செய்யும். எந்த விமர்சனங்களையும் கடந்து செல்ல பழகி கொள்ளுங்கள். ஏனென்றால் தெரு நாய்களின் எல்லை என்பது அந்த தெருவின் முடிவு வரை மட்டும்தான். எத்தனை நாய்கள் உங்களை சுற்றி வளைத்தாலும் அவற்றை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்ல பழகுங்கள். சிங்கங்கள் நாய்களை பார்த்து பயந்து ஓடுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். வெற்றி வந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள், தோல்வி வந்தால் கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கும் சாட்டையடி உண்டு. அதேபோல் நீங்கள் எப்படிப்பட்ட சிறந்த மனிதராக இருந்தாலும் உங்களுக்கும் விமர்சனங்கள் உண்டு. விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் எந்த ஏற்றங்களையும் எந்த மாற்றங்களையும் அடைய முடியாது. உறங்கியது போதும், எழுந்திருங்கள். உங்கள் இலக்கை அடைவதற்காக ஓயாமல் உழைத்திடுங்கள். சோர்வுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையையே இன்னும் எத்தனை நாளைக்கு வாழலாம் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்து விட்டீர்கள். நீங்களும் இந்த உலகில் வாழ்ந்தீர்கள் என்பதற்கான ஏதேனும் ஒரு அடையாளத்தை விட்டு செல்லுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். பின்னால் பார்க்க வேண்டாம், முன்னோக்கி செல்லுங்கள். எல்லையற்ற சக்தியும் எல்லையற்ற ஊக்கமும் எல்லையற்ற தைரியமும் எல்லையற்ற பொறுமையும் நமக்கு வேண்டும். அப்போதுதான் மகத்தான காரியங்களை சாதிக்க முடியும். உங்களிடம் நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு முன்னேறி செல்லுங்கள். எந்த நிலையிலும் வலிமை உடையவர்களாகவும் தைரியமாகவும் இருங்கள். இலக்குகளை அடைய நமக்கு தேவைப்படுவது இவைதான். நீ தோற்று போனவன் என்று சொல்வதற்காகவே உன்னை சுற்றி ஏராளமானோர் காத்து கொண்டிருக்கிறார்கள். உன் உழைப்பையும் உன் நகர்வுகளையும் பார்த்து உன்னை முட்டாள் என்று சொல்வார்கள். நீ அனைத்தையும் இழக்கப் போகிறாய் என்றும் சொல்வார்கள். உன் உழைப்பு அத்தனையும் வீணாக போகிறது என்றும் சொல்வார்கள். ஆனால் அந்த மாதிரியான எந்த வார்த்தைகளையும் உனக்கு நீயே சொல்லிவிடாதே. அப்படி சொல்லிவிட்டால் அதுதான் உனக்கு நீயே செய்யவும் மிகப்பெரிய தவறு. தன்னம்பிக்கையை எப்போதும் இழந்து விடாதே. நீ எதை நேசிக்கிறாயோ அதை அடைவதற்காக எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும். தடைகளை உடைத்தெறிந்து விட்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் இது ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். எந்த நிலையிலும் தோல்வியிடம் மட்டும் சரணடைந்து விடக்கூடாது. வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள். இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே. இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எல்லா செயல்களிலும் நீ மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்று போக பலரும் காத்து கொண்டிருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமையை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனமுடையாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். கொடுத்தவனே அதை எடுத்துக்கொள்ளும் வரை வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை. எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது. இழப்புகள் வலிகளை மட்டும் தருவதில்லை, மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது. பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. வேண்டியது எதுவானாலும் அதை முழுமையாக கற்க பழகுங்கள். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதில் நீங்கள் நல்ல தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள். தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் யாவும் வலுவாக இருப்பதில்லை. முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள். தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம். எது ஒன்றையும் தவற விட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. நீங்கள் தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. உங்கள் வாழ்வை எந்த நிலையில் இருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும். எதை இழந்தீர்கள், எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. அந்த இழப்பிலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதே முக்கியம். வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது. கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெறுவோம் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, இவை அனைத்தும் வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள். இல்லையா என்றால் அதிக திறமைசாலியாக இருப்பீர்கள். ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான். சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று ஒதுங்கி விடாதீர்கள். முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கோ ஒரு மூலையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி என்பது உன் நிழல் போல, அது எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறது. ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி
நீ நடக்கும்போது மட்டும்தான் அது உன் கண்களுக்கு தெரியும். எந்த சூழலிலும் பதற்றமடையாமல் இருங்கள். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையை கடந்து செல்ல மற்றவர்களின் ஆலோசனைகள் தேவைப்படுவதில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் என்றும் தோல்வியே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். தோல்விகளை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம். தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை தானாகவே வளரும். வேறு வழியே இல்லை எனும்போது வரும் தைரியத்திற்கு எப்போதுமே பலம் அதிகம். உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து நகர்வதுதான் புத்திசாலித்தனம். அதுவே அவசியமானதும் கூட. உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள், ஆயுள் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள், உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள், நிதானம் கூடும். உங்கள் செயல்களை கவனியுங்கள், வாழ்வில் வெற்றிகள் பெருகும். நீ எதை இழந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே. இன்னும் உனக்கான எதிர்காலம் இருக்கிறது. உன் நம்பிக்கையை நீ கொஞ்சமும் இழக்காதவரை உன் மனதில் உள்ள பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு வாழ்ந்து பாருங்கள். இனிமையான பயணமாக இருக்கும். நம் மனம் எவ்வளவு இருந்தாலும் போதாது என்றுதான் நினைக்கும். அந்த நிலையை விட்டு இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ கனவிலும் நினைக்காத மாற்றங்கள் வாழ்வில் நிகழும். வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன் தான். சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும். சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தியுங்கள். செயல்படும் போது உறுதியோடு செயல்படுங்கள். விட்டுக் கொடுக்கும் போது மனநிறைவோடு விட்டுக் கொடுங்கள். எளிமையும் ஒரு வகை செல்வம்தான், பொறுமையும் ஒரு வகை ஆயுதம்தான். உங்கள் வெற்றி தோல்வியை முடிவு செய்வது குரு பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ அல்ல, உங்கள் முயற்சியும் பயிற்சியும் தான். எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவர்கள் சொல்வதை வைத்து அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்திடக்கூடாது. சில சமயம் உண்மை தெரிய கொஞ்சம் காலமாகும். உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக உனக்கு தெரியலாம். ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. தைரியம் என்பது தானாக உருவாகாது. நீ கடந்து வந்த பாதை, சந்தித்த அவமானங்கள் ஆகியவற்றின் மொத்த வடிவமாக உருவாகும். இன்று உனக்குள் பல சிந்தனைகள் நடக்குமோ நடக்காதோ என்று பயந்து கடந்து கொண்டிருக்கிறாய். உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய ஒருவனால் மட்டுமே முடியும். அது நீ மட்டுமே என்பதை தெரிந்து செயல்படு. நான் நிழலாய் உன்னுடன் தான் இருக்கிறேன். எதற்கும் தயங்கி நிற்காதே. எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதே. மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். என்னை வழிபடும் குடும்பத்தை நான் என்றும் கைவிட மாட்டேன். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும். முடங்கி விடாதே, தொடர்ந்து முயற்சி செய். நடத்தியதும் நானே, நடத்தப் போவதும் நானே. நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை தொலைத்து விடாதே. நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு பலியாவது உனது நிம்மதியே. நல்ல முடிவுகளை எடுக்க சற்றும் யோசிக்காதே. சந்தோஷம் இருக்கும் இடத்தில் நீ வாழ நினைத்தால் அனைத்தையும் வெறுக்க நேரிடும். அதனால் நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உருவாக்கினால் உன் வாழ்க்கையில் அனைத்தும் நன்றாகவே நடக்கும். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை ஏதும் கிடைக்கப் போவதில்லை. உன் பொறுமையே உனது வெற்றி. நீ நினைத்தது நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய். அது நடக்க வேண்டிய நேரத்தில் என் ஆசையோடு நடக்கும். நீ முயற்சி செய், பலன் நிச்சயம் கிடைக்கும். இன்னைக்கு இல்லை என்றாலும் உனக்கானது என்றால் ஒரு நாள் அது உன்னை கண்டிப்பாக தேடி வரும். கிடைப்பது அனைத்தும் இறைவனின் பெரும் கருணையின் காரணமாக கிடைக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அனுபவங்களை சேகரித்து வை. இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும். இன்று ஒரே நாளில் முயற்சி செய்துவிட்டு முடியவில்லை, கிடைக்கவில்லை என்று மனமுடைந்து இருக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த உலகத்தில் கடினமானவை என்று நிறைய உண்டு, ஆனால் முடியாதது என்று எதுவும் இல்லை. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள். இல்லாததும் தேடி வரும். எதனால் கண்ணீர் சிந்தினாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய். எதை இழந்தாயோ அதைவிட பெரியதாய் அடைவாய். இழந்தல் போன்றே அடைந்தலும் உண்டு என்பதை மறவாதே. பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துன்பத்தை போக்க உனக்காக நான் தோன்றுவேன். உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும். அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன். கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு உண்டு. மனம் தளர வேண்டாம்.
சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை. நாம் ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும். நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. உனது எண்ணம்தான் முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சில இழப்புகள் வலியை தருகிறது என்று கலங்காதே. அந்த வலியே உனக்கு வலிமையை தரும். கவலை உன்னை சுற்றிலும் சூழ்ந்தாலும், அதன் மத்தியில் நீ மாட்டிக்கொண்டாலும் தன்னம்பிக்கை இருந்தால் அதை தகர்த்து விடலாம்.